பவுல் அப்போஸ்தலன் முதலாவதாக மனம் திரும்பி எருசலேமுக்கு வந்தபொழுது விசுவாசிகள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இத்தனை வலிமை மிக்க பரிசேயன் இப்படி ஒரு உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் அவர்கள் சந்தேகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ரூப்பின் தாய் பவுலை அழைத்து தன் மகனோடு வீட்டிலே இருக்க அனுமதி கொடுத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை, ரோமர் நிருபத்தின் கடைசி பாடத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் கடந்த பாடத்திலே ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நாம் அன்பின் அடிப்படையிலே விசுவாசிகள் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும், கெங்கிரேயா கொரிந்து பட்டணத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள கடற்கரையிலே இருக்கிறது என்பதையும், பல காரியங்களிலே ஆண்கள் சிந்திக்க முடியாத காரியங்களை குறித்து பெண்களால் சிந்திக்க முடியும் என்றும், பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் யூத வம்சத்தை சேர்ந்த கணவனும் மனைவியுமானவர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனைத் தொடர்ந்து 5ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோம். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? எப்பனேத் என்பதற்கு அர்த்தம் என்ன? ரூப்பை குறித்து பவுல் கூறியது என்ன? இன்று வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் பவுல் கொடுக்கும் ஆலோசனை என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா? இன்று ரோமர் நிருபத்தின் கடைசி செய்திக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ரோமர் 16ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 35 நபர்களை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒன்று, அவர்கள் ரோமாபுரியிலே வாழ்ந்தவர்கள், அல்லது கொரிந்துவிலிருந்து இந்த கடிதத்தை எழுதிய பொழுது அவரோடு இருந்த விசுவாசிகள். முதல் 2 வசனங்களிலே கெங்கரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக இருந்த பெபேயாளை குறித்து பார்த்தோம். 3ஆம் 4ஆம் வசனங்களிலே பிரிஸ்கில்லாவை குறித்தும் ஆக்கில்லாவை குறித்தும் பார்த்தோம். தொடர்ந்து 5வது வசனம் முதல் பார்ப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். ஆதி காலங்களிலே நாம் பார்க்கிறது போல திருச்சபையானது வீடுகளிலே தான் கூடியிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 16:19, மேலும் கொலோசியர் 4:15, பெலமோன் 2 இந்த வசனங்களிலேயும் நாம் இதை குறித்து பார்க்கலாம். வேத பண்டிதர் சாண்டி என்பவர் சொல்லும் பொழுது, 3வது நூற்றாண்டு வரை கர்த்தரை ஆராதிக்க ஆலயங்கள் எழும்பியதாக தெரியவில்லை என்கிறார். இன்றும் பலருடைய விசுவாசம் என்னவென்றால், திருச்சபையானது வீடுகளிலே ஆரம்பமானது, அது மீண்டுமாக வீடுகளிலே கூடும் சபைகளாகும் என்று சொல்கிறார்கள். ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிற கட்டடங்கள் வெறும் கட்டடங்கள் தானே ஒழிய விசுவாசிகளே உண்மையான திருச்சபை. சபை என்று சொல்லும் பொழுது கட்டிடங்களை நாம் யோசிக்கக்கூடாது. அது விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்கள் வீட்டிலே கூடிய சபையைப் போல பல வீடுகளிலேயும் சபை கூடி வந்தது. எப்பனேத் என்று சொல்லும் பொழுது புகழப்பட்டவன் என்று பொருளாகும். இங்கே நான் பார்ப்பது போல ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகிய அகாயாவிலே பவுல் அப்போஸ்தலனாலே முதலாவது கர்த்தருக்குள்ளே வழிநடத்தப்பட்ட ஒரு விசுவாசி. பாருங்கள், ரோமர் 16:6. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். மரியாள் என்பது ஒரு யூத பெயர். இது கிரேக்க மொழியிலே மிரியாம் என்று சொல்லும் அதே வார்த்தையாயிருக்கிறது. இதன் பொருள் மீறுதல் என்பதாகும். இவரை குறித்து சொல்லும் பொழுது மிகவும் பிரயாசப்பட்டவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது களைத்து சோர்ந்து போகும் அளவிற்கு அவள் ஊழியத்திலே உதவி செய்கிறவளாய் காணப்பட்டிருக்கிறாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கண்டுகொள்ளும் முன்னதாக அவள் ஒரு மீறுதலின் மகளாக இருந்திருக்கிறாள். இப்பொழுது அவள் களைத்து போகும் மட்டுமாக கர்த்தருக்காக பணிவிடை செய்கிறவளாய் மாறிவிட்டாள். மற்ற விசுவாசிகளுக்காக செய்கையிலே சேவை செய்கிறவளாய்விட்டாள். ஏனென்றால் இப்பொழுது இயேசுவிற்கு கீழ்ப்படுகிற ஒரு மகளாயிருக்கிறாள். ரோமர் 16:7. அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற ஆண்டோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். ஆண்டோனிக் என்பது ஒரு கிரேக்க பெயர். இது ஒரு கிரேக்க அடிமையை குறிக்கிறது. யூனியா இது ஒரு ரோம பெயர். இது ஆணா பெண்ணா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்களை குறித்து பவுல் சொல்லும் பொழுது
என் இனத்தாரும் என்று குறிப்பிடுகிறார். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல இந்த யூனியாவும் பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவனாயிருக்கலாம். என் இனத்தார் என்று இருக்க வேண்டும் என்றல்ல, பவுல் பிறந்த அதே கோத்திரத்திலே இந்த யூனியாவும் பிறந்திருக்கலாம். இவர்கள் 2 பேரையும் குறித்து சொல்லும் பொழுது என்னோடே கூட காவலில் கட்டுண்டவர்களாய் இருந்தார்கள் என்கிறார். எனவே ரோம சாம்ராஜ்யத்திலே எங்கோ அவர் சிறைச்சாலையில் இருந்திருக்கும் பொழுது இவர்களும் அவர்களுடன் சிறையில் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அந்த 2 பேரையும் குறித்து பவுல் நல்ல மதிப்பு வைத்திருந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் 2 பேரையும் அவர் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தியதாக தெரியவில்லை. ஏனென்றால் இவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் முன்னதாகவே இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த விசுவாசிகள் என்று தெளிவாக இங்கே சொல்கிறார். வழக்கத்திற்கு மாறான ஒரு சூழ்நிலையில்தான் ரோம திருச்சபை பவுலப்போஸ்தலனால் நிறுவப்பட்டது. பவுலப்போஸ்தலன் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை கொரிந்து பட்டணத்திலே சந்தித்தார். கடை வீதியிலே தான் அவர்கள் சந்திப்பு ஆரம்பமானது. இப்பொழுது நாம் பார்த்த அந்த 2 பேரையும் சிறைச்சாலையிலே சந்தித்திருக்கிறார். பின்னர் இவர்களும் ரோமாபுரிக்கு சென்று அங்கே சபையை ஆரம்பித்திருக்கிறார்கள். பாருங்கள், ரோமர் 16ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். இந்த அம்பிலியா என்று சொல்லப்படும் பெயர் ஆதி கிறிஸ்தவர்களின் கல்லறைகளிலே காணப்படும் அடிமையின் பெயராக இருக்கிறது. பொதுவாக அந்த பெயர் பெற்ற மதிப்புள்ள மக்களை பார்க்கலாம். இந்த அம்பிலியாவும் அப்போஸ்தலனாகிய பவுலால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொண்டவனும் அவருடைய இருதயத்திற்கு மிக நெருக்கமான ஒருவனுமாய் இருந்திருக்க வேண்டும். உர்பான் என்றால் பட்டணத்துக்காரன் என்று பொருள்படுகிறது. இதுவும் அநேக அடிமைகளுடைய ஒரு பெயராய் இருக்கிறது. அதாவது கிராம பகுதிகளை விட பட்டணத்திலேயே வளர்ந்தவன் என்பதை இது குறிக்கிறது. இதை குறித்து சொல்லும் பொழுது உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மோடே உடன் வேலையாள் என்று சொல்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தாக்கி என்பது ராஜ பரம்பரையிலே வந்த ஒரு பெயராயிருக்கிறது. இது ஒரு ஆணுடைய பெயர். இவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டுமல்ல, முழு திருச்சபைக்குமே பிரியமானவனாய் இருந்திருக்கிறான். ரோமர் 16:10 கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள், அரிஸ்தோபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். அப்பல்லே என்று சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். இது ஒரு கிரேக்க பெயராக இருக்கலாம் அல்லது யூத பெயராகவும் இருக்கலாம். இது யூதர் மத்தியிலே ஒரு பொதுவான பெயர். இவன் குறிப்பிடத்தக்க சோதனையின் மத்தியிலே நிலைத்து நின்றவன். பாரம்பரியம் இவர் ஒரு பேராயராக சிமிர்னாவிலே அல்லது ஹீரக்லியா என்ற இடத்திலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அரிஸ்தோபூலு, இவன் ஏரோதின் பேரன் என்று சொல்லப்படுகிறது. அல்லது தன்னுடைய எஜமானின் பெயரை தனக்கென்று எடுத்துக்கொண்ட ஒரு அடிமையாகவும் இருக்கலாம். அதை குறித்து தெளிவாக சரித்திரத்திலே இல்லை. ரோமர் 16ஆம் அதிகாரம் 11 வசனம். என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள், நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். ஏரோதியோன் உண்மையாகவே யூத குலத்தைச் சேர்ந்தவன். ஏனென்றால் அவனை என் இனத்தான் என்று பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். பெயரை பார்க்கும் பொழுது இவன் ஏரோதின் குடும்பத்தைச் சேர்ந்தவனாய் காணப்படுகிறான். இவன் ஒருவேளை ஏரோதின் வீட்டிலே அடிமையாக வேலை செய்திருக்கலாம். நர்கீசு அகிரிப்பா ராஜாவினாலே கொலை செய்யப்பட்டவன். இங்கே காணப்படுகிற பெயருக்கு சொந்தமானவன் நர்கீசுவின் வீட்டிலே அவனுக்கு சொந்தமான ஒரு அடிமையாக இருந்திருக்கலாம். எனவே அவனுடைய பெயரை வைத்திருந்தான். ரோமர் 16:12 பாருங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாளையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். திரிபேனா மற்றும் திரிபோசா என்று சொல்லும் பொழுது மென்மையான மற்றும் அரும் சுவையான என்று பொருள்படுகிறது. இந்த 2 பெண்களும் யார் வீட்டிலோ வேலை செய்த வீட்டு வேலைக்கார பெண்மணிகள் என்று நாம் யூகிக்கலாம். இவர்கள் 2 பேரும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது திருச்சபையிலே சிறந்த சேவை செய்திருக்கிறார்கள். பெர்சியாளும் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள். பெர்சியாளும் விடுதலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணி. அவளுடைய நிலைமையினாலே மற்ற 2 பெண்களை காட்டிலும் மிகவும் கர்த்தருக்காக பிரயாசப்பட வாய்ப்பு பெற்றவளாய் இருந்திருக்கிறாள். ரோமர் 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூப்பையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இந்த அதிகாரத்தை பொறுத்தமட்டிலேயும் ஒரு நிழலோட்டமான மனிதனாக தெரிகிற இவனுடைய வாழ்க்கையிலே இவனை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். ரூப் என்று சொல்லும் பொழுது
இரத்த வர்ணமான அல்லது சிவப்பான என்று சொல்லலாம். அவனுடைய பெயருக்கு பொருள் சிவப்பு. அவனுடைய நிறம் அவனை வித்தியாசமானவனாக்கவில்லை. இவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சொல்லும் பொழுது இந்த அதிகாரத்திலே காணப்படுகிற மற்றவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படவில்லையா என்று கேட்கலாம். ஆம், அவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். ஆனால் இவன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். அதாவது கர்த்தரிலே குறிப்பிடத்தக்க ஒரு மகன் என்று நாம் சொல்லலாம். இந்த ரூப்பை பார்க்கும் பொழுது அவன் தகப்பனாரால் திருச்சபையிலே பெயர் பெற்றவனாகிறான். மார்க்கு தனது சுசேஷத்தை எழுதும் பொழுது குறிப்பாக ரோமானியர்களுக்காகவே அதை எழுதினார். சிரேனே ஊர் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறார். அங்கே சொல்லும் பொழுது மார்க் 15:21 சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையின் அடியிலே கீழே விழுவதைக் கண்ட ரோம போர் வீரர்கள் கூட்டத்திற்குள்ளே எட்டி பார்த்திருக்கிறார்கள். திடகாத்திரமான இந்த சீமோனை பார்த்தவர்கள் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த செயலானது அவனுக்கு சற்று புகழை சேர்த்தது என்று சொல்லலாம். எனவேதான் ரோம மக்களுக்கு எழுதுகிற மார்க்கு அலெக்சாண்டர், ரூப் இவர்களின் தகப்பன் என்று குறிப்பாக எழுதுகிறார். ரோம திருச்சபையிலே உள்ள எல்லாருக்கும் ரூப்பை தெரியும். ஏனென்றால் அவன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறான். கவனித்தீர்களா? ரூப்பின் தாயாருக்கும் பவுலப்போஸ்தலன் வாழ்த்து சொல்கிறார். மட்டுமல்ல, அந்த தாய் தனக்கும் ஒரு தாய் என்று சொல்கிறார். பவுலப்போஸ்தலனுடைய தாயை குறித்தோ தகப்பனை குறித்தோ நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எருசலேம் பட்டணத்திலே ஒரு அருமையான தாயை குறித்து, சிரேனே ஊரானாகிய சீமோனின் மனைவியை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவர்கள் பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு தாயை போல இருந்திருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா? பவுலப்போஸ்தலன் மனம் திரும்பி முதல் முறை எருசலேமிற்கு வந்தபொழுது விசுவாசிகள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இத்தனை வலிமை மிக்க பரிசேயன் இத்தனை உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று எண்ணினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ரூப்பின் தாய் பவுலை அழைத்து தங்கள் வீட்டிலே ரூப்போடே தங்கும்படியாக கூறியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நாட்களை நினைவு கூர்ந்துதான் பவுல் இங்கே எழுதுகிறார். இந்த அருமையான கிறிஸ்தவ தாயாரை குறித்து நாம் என்ன சொல்லலாம்? பாருங்கள், ரோமர் 16:14 அசிங்கிரித்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். நமக்கு இவர்கள் எல்லாரும் பெயர்களாய் தெரிகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பவுல் அறிந்தவராயிருந்தார். ஒருவேளை இவர்கள் அனைவரையுமே கிறிஸ்துவண்டை வழிநடத்திய கிருபை பவுலப்போஸ்தலனுக்கு கிடைத்திருக்கலாம். ரோமர் 16:15 பிலோலோகையும் யூலியாளையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். இதுவும் ரோம திருச்சபையில் இருந்த ஒரு கூட்டம் விசுவாசிகள். மற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளோடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், ரோமர் 16:16 ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். பவுலப்போஸ்தலனுடைய காலத்திலே இது ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் முறையாயிருந்தது. ஆனால் இன்றைய சமுதாயத்திலே இப்படி நாம் வாழ்த்த வேண்டியது அவசியமில்லை. 17-18 வசனங்களை பாருங்கள். அன்றியும் சகோதரரை, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது இன்று வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக மிக பொருத்தமான சிறந்த ஒரு ஆலோசனையாயிருக்கிறது. திருச்சபைக்குள்ளே பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து விசுவாசிகள் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஏன் விலக வேண்டும்? அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இல்லை, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய பேச்சு மிக இனிமையானதாக இருக்கும். ஆனால் கபடு இல்லாதவர்களையும் இவர்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கூட கவனித்திருக்கலாம், சிலரை குறித்து நீங்கள் நல்ல மதிப்பு வைத்திருப்பீர்கள்.
ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்களாலே வஞ்சிக்கப்பட்டவர்களாக, ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கவனித்தீர்களா? இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து பல இடங்களிலே பேசப்படுகிற ஒன்றாய் இருந்திருக்கிறது. ஆனாலும் விசுவாசமானது கீழ்ப்படிதலினாலேயே வெளிப்படையாய் விளங்குகிறதாய் இருக்கிறது. நன்மைக்கு ஞானிகளும் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வசனத்தினாலே சரியாக போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது எது தீமை என்று அறியாமல் அதிலே விழுந்து போய்விடக்கூடாது. கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 14:20 சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறார். ரோமர் 16:20 பாருங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். ஆம், சமாதானத்தின் தேவனே சாத்தானை கால்களின் கீழே மிதிக்கப் போகிறார். அதுவரைக்கும் நாமும் பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும், விழிப்புணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் ரோமர் திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவரோடு இருந்த விசுவாசிகளும் ரோமர் திருச்சபையில் உள்ளவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ரோமர் 16:21, என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இவர்கள் எல்லாரும் பவுலோடு கூட ஊழியத்திலே இணைந்திருந்தவர்கள். அவர்களும் ரோம விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். வசனம் 22 பாருங்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்த்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். கவனித்தீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதுவதற்கு தனக்கு ஒரு செயலாளரை வைத்திருந்திருக்கிறார். கலாத்தியர் நிருபம் மட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் தானே எழுதியதாக சொல்லப்படுகிறது. ரோமர் 16:23, என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய கொர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இங்கே நான் பார்ப்பது போல கொரிந்து பட்டணத்திலே காயுவின் வீட்டிலே தான் பவுல் அப்போஸ்தலன் தங்கியிருக்கிறார். எனவே காயுவும் ரோம விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். ரோமர் 16:24, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வழக்கமாக விசுவாசிகளுக்கு வாழ்த்துதல் கூறி அவர்களை ஆசீர்வதிப்பது போல எங்கேயும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கிருபை எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கிருபை எவ்வளவு தேவை என்பதையும் அவர் அறிந்தபடினாலே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்கிறார். ரோமர் 16:25 முதல் 27 வரை கவனியுங்கள். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசிக்கிறதற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். 25ஆம் வசனத்திலே ரகசியம் என்று சொல்லப்படும் பொழுது இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒன்றை குறிக்கிறது. அதாவது தேவன் யூதர்களையும் புறஜாதியாரையும் எடுத்து திருச்சபையாகிய ஒரு சரீரத்தை உருவாக்குவதை இது குறிக்கிறது. சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே உண்டாகும் கீழ்ப்படிதலை குறிக்கிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறீர்கள். ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 10:27 வசனத்திலே சொல்லும் பொழுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று இயேசு கூறினார். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின் கனியும் விசுவாசத்தின் செயல்பாடுமாயிருக்கிறது. இறுதியான வசனத்திலே சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின்படியே நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவரும் ஞானமுள்ளவரும் என்று குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து
அவருக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அவரே உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். உலகம், மாமிசம், பிசாசை நீங்கள் ஜெயித்து வாழ உங்களுக்குள்ளே தூய ஆவியானவரை அருளுகிறவர். அவருக்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன். ரோமர் நிருபத்தை கற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாம் ஸ்திரப்பட்டவர்களாக, அவரை விசுவாசிக்கும் விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ரோமர் நிருபத்தை நாங்கள் கற்று முடிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கருத்தோடு கடந்த 36 நிகழ்ச்சிகளையும் கவனமாய் கேட்டு குறிப்பெடுத்து தங்கள் வாழ்க்கைக்கென்று சொந்தமாக்கி கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலர் இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியத்தை சரியானபடி புரிந்து கொள்ளவும், அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தெளிவாக அறிந்து கொள்ளவும் தூயாவியானவரே அவர்களுக்கு கிருபை செய்தருளும். யார் யாருடைய வாழ்க்கையிலே என்னென்ன தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையை அனுதினமும் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறது மட்டுமல்ல, அதே விசுவாசத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் நீர் சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும், குடும்ப அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் நீரே நீதிமானாக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழ அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? ஆதி காலங்களிலே திருச்சபையானது வீடுகளிலே தான் கூடினது. சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிக்கிறது. மரியாள் என்பது ஒரு யூத பெயர். அது கிரேக்க மொழியிலே மீரியாம் என்ற அதே வார்த்தை. இதன் பொருள் மீறுதல் என்பதாகும். விசுவாசமானது கீழ்ப்படிதலினாலே வெளிப்படையாக விளங்குகிறதாக இருக்கிறது. ரோமர் நிருபத்தை பவுல் எழுதுவதற்கு தெர்த்தியோ என்பதை பவுல் செயலாளராக வைத்திருந்தார். அடுத்த நிகழ்ச்சி முதல் நாம் நாளாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நீங்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் மற்ற உங்களுக்கு அறிமுகமானவர்களும் ஆயத்தமாகுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2:12.